உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆக்சுவலி நான் உன்கிட்ட சொல்ல நினைச்சது ஒருவேளை என்னால சொல்ல முடியாது. உனக்கே நல்லா தெரியும்ல, நான் என்ன சொல்ல நினைச்சாலும் அதை நான் சொதப்பிடுவேன். நான் ஒன்னு சொல்ல நினைப்பேன், ஆனா வேற ஏதோ ஒன்னு சொல்லிடுவேன். அப்புறம் நாம பேசாமலே சண்டை வந்துடும். அதனால ஃபைனலி ஒரே ஒரு விஷயத்த கேட்கணும்னு டிசைட் பண்ணிருக்கேன். அது என்ன? நீ என்னோட ஃப்ரெண்டா இருப்பியா? ஃப்ரெண்ட்? I'm really sorry. I know எனக்கு தெரியும் இந்த விஷயத்தை நீ ஏத்துக்கலன்னு. ஆனா அது என்னன்னா, ஏன் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, நாம இன்னும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கல. நான் உன்னை புரிஞ்சுக்கல, நீ என்ன புரிஞ்சுக்கல. ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்னா நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும்ல, ஒருத்தர் பத்தி இன்னொருத்தர் புரிஞ்சுக்கலாம். So, would you like to be my friend? Please. எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனா உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லுவாது. நீ மலிஷ்கா கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. ஏன்னா அவ தான் உன் கூட இருக்கா. நாம முதல்ல தான் ஒன்னா இருந்தோம். அவ இத தப்பா எடுத்துக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நீ சரின்னு சொல்லு போதும். அதுக்கப்புறம் நான் மலிஷ்கா கிட்ட பேசிக்கிறேன். நீ சொல்லு. Would you like to be my friend? Hi, I am Rishi. Thank you so much, Lakshmi. நீ என்னோட ஃப்ரெண்ட் ஆயிட்ட. என்ன நான் உண்மையிலே உன்னை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் நிஜமா தான் சொல்றேன். உன்கிட்ட பேச எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ மீன், பிடிக்கலாம் உன்கிட்ட பேசுறது. அது ஒரு பையனும் பொண்ணும் உண்மையிலே ஃப்ரெண்ட் ஆகி இருக்கலாம்ல. ப்ளீஸ், இதுக்கப்புறம் நீ ஒரு பையனும் பொண்ணும் ஃப்ரெண்டா இருக்க முடியாதுன்னு ஃபில்மி டயலாக்லாம் சொல்லாத. ஆனா இந்த பாயிண்ட்டை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். ப்ளீஸ். ப்ளீஸ் சீக்கிரமா சொல்ல. கை வலிக்குது. ஃப்ரெண்ட்ஸ். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.